ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாடா ஐபிஎல் வருது. ஸோ நிறையா பேர்த்துக்கு ஸ்மால் லீக்கு கிராண்ட் லீக்கு கிளாரிட்டியாக கிடையாது. அதேமாதிரி நிறைய பேர் டவுட்டும் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் சொன்னதுனால தான் நான் இந்த வீடியோன்றதை மேக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. நீங்கள் செக் பண்ணால் பார்த்தாலே தெரியும் நம்ம சேனலில். லாஸ்ட்டாக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ஸு 1 crore அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கான இதுவுமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தாலே. அதுக்கப்புறம் நான் எதுவுமே போஸ்ட் பண்ணல. ஜஸ்ட்டு உங்களுக்காண்டி நம்மளோட அனலைஸ், உங்களுக்காண்டின்னு இல்லை எனக்காண்டி எல்லாத்துக்காண்டியும் நம்ம அனலைஸ் கொடுக்குறது, அதை வச்சு டீமை மேக் பண்ணுறது. இதுதான் நம்மளோட கான்செப்டாக இருக்குது. இந்த வியூஸுக்காக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோ இது பண்ணி ஹைப்பை க்ரியேட் பண்ணுறது, அப்புறமா நம்ம ஏதாவது ஆக்டர் ஃபோட்டோ வைக்கிறது, அப்படி எதுவுமே நான் பண்ணலை. பட் இதுக்கு நான் ரொம்ப ஸ்டெப் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவுக்கு முடிஞ்சாலும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ முடிகிறப்ப. ஏதாவது சைடில் உங்களுக்கு சவுண்டு ஏதாவது கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் இந்த வீடியோ ரெடி பண்ணிவிட்டு எப்படியாவது பேசணும்னு பார்த்தா ஒரு சைடு மோட்டர் சவுண்டு கேட்குது, இன்னொரு சைடு பார்த்தோம்னா பாட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டான பாட்டெலாம் கேட்குது. தூத்துக்குடி கொத்தனாருன்னு அந்த மாதிரி பாட்டு கேட்குது. எப்படியோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஏதாவது சவுண்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்மால் லீக்னால் என்ன, கிராண்ட் லீக்னால் என்ன நிறைய பேர் தெரியும். அதேமாரி தெரிஞ்சும் சில பேர்த்துக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரியாது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் கிராண்ட் லீக்கு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவேன். அப்படின்னா நான் கிடையாது, யாருனாலையுமே சொல்ல முடியாது கிராண்ட் லீக். ஸ்மால் லீக்கு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்கக்கூடியது. கிராண்ட் லீக்கு யாருனாலையும் சொல்ல முடியாது. நான் 100% சொல்கிறேன். ஹவு டு வின் கிராண்ட் லீக். நான் இவ்வளோ வின் பண்ணேன்னு 1000 வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம் யூடியூப்பில். பட் எவனுமே வின் பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது. அப்படியே வின் பண்ணியிருந்தாலும் எப்போயாச்சும் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி வின் பண்ணது மினி ஜிஎலாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிராண்ட் லீக்லாம் அந்த பிக்கஸ்ட் அமௌண்ட் வரது. ஸோ இப்போ 3 கோடி ரூபாய் வரையும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அதெல்லாம் வின் பண்ணி எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சருமே இது போட்டதே கிடையாது. அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான். அப்போ எப்படி தான் நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். அது நம்ம ரெண்டாவது வருவோம். ஃபஸ்ட்டு ஸ்மால் லீக், அதுதான் உங்களுக்கு அன்றாட கிடைக்கக்கூடியது. அதை நம்மளோட யூசர்ஸ் நிறைய பேரும் பர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்காங்க. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் எஸ்எல்னால் ஸ்மால் லீக். ஸ்மால் லீக்னால் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக தான் போகும். உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டினியூவாக பாருங்கள். இல்லாட்டி கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் இன்னொரு நாள் கூட பார்த்துக்குங்க. அது உங்களோட விருப்பம். டிஃப்ரெண்ட் ஆப்போசிட்டை நம்ம செலக்ட் பண்ணோம். ஆப்போனட்ஸுன்னு சொல்லுவாங்க, ஆப்போசிட் சொல்லுவாங்க. நமக்கு எதிராக நம்ம கூட இப்போ ஹெட்4ல் ப்ளே பண்ணுறோம். நம்ம கூட ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 3 பேரையும் அடித்து நம்ம டீம் மேலே வந்தால் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும். மீதி 3 பேர்த்துக்கு 0. அதே ஹெட்3னா உங்களுக்கு கூட 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு அடித்து நீங்கள் வின் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதில் 0. அதில் ஆப்புக்கு கொஞ்சம் அமௌண்ட்ஸ் போயிடும். அதில் எல்லாம் போக கமிஷன் போக ஒரு 100 ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபா அப்படின்ற மாதிரி வரும். 300 ரூபா வரும் ஹெட்டில் ஜெயிச்சா. ஆனால் அவங்க எடுத்தது போக உங்களுக்கு 200 அந்த மாதிரி 270, 80ன்னு கிடைக்கும். அதே ஹெட்4னால் ஒரு 100 ரூபா ப்ளஸ் ஒரு 10 ரூபா கமிஷன் அவங்களுக்கு கொடுக்கறது போக ஜெயிச்சிங்கன்னா ஒரு 400 ரூபா கிடைக்கும். ஒரு 120 ரூபா போட்டால் ஃபஸ்ட் ப்ரைஸ் 400 ரூபா கிடைக்கும். இதுதான் கான்செப்ட்டு ஹெட்4க்கு ஸ்மால் லீக்கில். இங்கே டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் சேருதுன்னா நிறைய பேரோட டவுட் எப்படி இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் எப்படி வரும்? 3 பேர் ஹெட்4ல் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க 3 பேருமே வேறு ஆட்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்பை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். நல்ல பெரிய ஆப்பை செலக்ட் பண்ணணும். புது ஆப்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்களே தான் உங்கள் கூட ப்ளே பண்ணுவாங்க. நான் எந்த ஆப்பையும் குறை சொல்லலை, பேசிக்காக சொல்கிறேன். ஏன்னா அப்படி புது ஆப் பார்த்தோம்னா நிறைய ஆப் என்னையே உங்கள் யூசர்ஸ்ட்டை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி பண்ணுறதே இல்லை. கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நான் அதிகமாக யூசர்ஸ் இருக்கக்கூடிய அப்போ நான் ஆரம்பித்த ஆப்ஸ் மட்டும்தான் இப்போயே பண்ணுறேன். அது நம்ம யூசர் எல்லாத்துக்குமே தெரியும். புதுசாக எதுவுமே நான் பண்ணலை. எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாலும் நான் அது பண்ணவே கிடையாது. அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. இப்போது அந்த ஆப்ஸில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். ஆட்கள் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் கூட ப்ளே பண்ணக்கூடிய ஆட்கள் அதிகமாக வேறு ஆட்களாக வருவாங்க. இது நீங்கள் ஆட்கள் கம்மியாக இருக்கக்கூடிய ஆப்லேயோ இல்லை புது ஆப்லேயோ ப்ளே பண்ணிங்கன்னா அப்போ தான் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணி வந்திருப்பாங்க. அது புது ஆளாக இருப்பாங்க. சேம் ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ ஆப்பை கரெக்டாக பிடிங்க. நான் சொல்கிற ஆப் தான் கிடையாது. இந்தியாவில் எத்தனையோ சேனல் இருக்குது.
லட்சம் ஆப் இருக்குது. ஆளுக்கு ஒரு ஆப் சொல்லுவாங்க. நீங்கள் தான் வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது, எது வின்னிங் இருக்குது, நீங்கள் யாரை நம்பி போகிறீங்களோ அவங்க கரெக்டாக மூவ் பண்ணுறாங்களா, அதேமாதிரி வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணால் ஆப்போசிட்டில் யார் ப்ளே பண்ணுறாங்க 4 பேர் தெரிகிற மாதிரி வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஸ்மால் லீக்குன்றதை ஒரு ஆப்பை நம்பி களத்தில் குதிக்கணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போது ஆப்போனட் யாருனே தெரியாமல் வின்னிங்ஸுன்றது போஸ்ட் பண்ணுறது வடக்கு சைடில் அதிகமாகவே நடக்குது. அது எல்லாமே வந்து அதுக்குன்னு ஏதோ ஒரு ஆப் இருக்குது, அது மூலியமாக க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து எப்பயுமே ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் வந்து போட்டு ப்ளே பண்ணவே மாட்டேன். அதை வந்து நான் நம்ம யூசர்ஸுக்குமே வந்து அடிக்ட் பண்ணியும் விட மாட்டேன். மீடியமாக தான், ஓரளவுக்கு மீடியமாக போதும், இன்றைய நாளில் எவ்வளோ கிடச்சா போதுன்ற கான்செப்ட் தான். உங்களை மாதிரி தான் நானும். அதனால் என் ஆப்போசிட்டில் யார் குமாரோ இல்லாட்டி பாபுவோ இல்லை ஏதோ ஒன்று நரேஷ் அந்த மாதிரி யார் வராங்களோ, இந்த மாதிரி நிறையா பேர் வந்து ஹிந்தி சைடு வருவாங்க, அவங்க யார் என் ஆப்போசிட்டில் இருக்காங்களோ அதோட தெரிகிற மாதிரி தான் நான் வின்னிங்ஸும் போஸ்ட் பண்ணுவேன். அது கம்மியாக தான் ப்ளே பண்ணுவேன், அது உங்களுக்கே தெரியும். அதை ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஆப்போனண்ட்டை நீங்கள் எப்படி பிக் பண்ணணுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்பை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ ஒரு கான்டெஸ்ட் வந்து நீங்கள் ஸ்மால் லீக்கு ஹெட் 4லேயோ ஹெட் 3லேயோ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ ஒரு கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அடுத்த கான்டெஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ பெரிய ஆப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து ஒரே டைமில் இந்த வந்து இன்ட்டு 2 அதுக்கப்புறம் 3, 4 ஒரே டைமில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. இப்போ 116 ரூபா ஒரு கான்டெஸ்ட் வந்து 8 மணிக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா, அடுத்து 157 இல்லை 67 ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் அதே டைமில் ஜாயின் பண்ணிக்கலாம், வேறு ஆப்போனண்ட்டான்னு பார்த்துட்டு. பட் அதே 116க்கு அதே டைமில் ஜாயின் பண்ணக்கூடாது. சேம் ஆப்போனண்ட் வர வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி 116 அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணணும்னா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் விட்டு போய் ஆப்போனண்ட்டை பார்த்துட்டு வேறு ஆள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஆன் டைம் ஜாயின் பண்ணுறப்பையும் டக்குன்னு ஜாயின் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் நிறையா ஒரே மாதிரி வருவாங்க. ஏன்னா எப்படா டீம் கிடைக்கும், அமௌண்ட்டு கொடுத்து வாங்குகிற டீம் எப்போ கிடைக்கும், நம்ம கார்டை ஜாயின் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கூட வந்து மாட்டிப்பீங்க. அதை வின் ஆகலாம், லாஸ் ஆகலாம். நீங்கள் சேஃபாக தப்பிக்கணுன்னா, இப்போ ஒரு 10 கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, அந்த 10 கான்டெஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும். அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத ஜாயின் பண்ணணும். ப்ளஸ் டைமிங் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு பார்த்து ஆப்போனண்ட்டை வேறு ஆளாக செலக்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா 10 கான்டெஸ்ட்டில் இருக்கிறதுல அடிமட்டமான டீம் போட்டால் மட்டும்தான் 10மே தோற்று போயிடும். மற்றபடி நீங்கள் சுமாரான டீம் போட்டால் கூட ஒரு 4 கான்டெஸ்ட் ஜெயிச்சிரும். அந்த 4ல் உங்கள் போட்ட அமௌண்ட் வந்து தப்பிச்சிரும். அப்போது ஒரு நாளைக்கு வந்து நம்ம 3 மேட்ச் ப்ளே பண்ணால் கூட 3 மேட்ச்சுமே நம்ம மட்டமாக வந்து டீம் போட்டு ப்ளே பண்ண மாட்டோம். அப்போது அந்த ஒரு மேட்ச் தப்பிச்சிட்டோம், போட்ட அமௌண்ட் வந்துருச்சு. அப்போ மீதி 2 மேட்ச்சுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து கான்செப்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணணும். அப்படி நீங்கள் ரெகுலராக ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் வின்னிங்ஸ் போடுறப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஆப்போசிட் தெரியாமல் தான் வின்னிங்ஸ் போடுறேன், பட் எப்படி நமக்கு தோற்றுறது, நான் மட்டும் எப்படி ஜெயிக்கிறேன்னு உங்களுக்கு நிறையா பேத்துக்கு புரியும். ஏன்னா பெரிய அளவில் பயங்கரமான டீம்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 2-3 டேஸில் வந்து நான் கொடுக்கல, சுமாரான டீம் தான் கொடுத்துருக்கேன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் வின் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஃபார்முலா தான். காலையில் ஒரு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணால் அதுக்கப்புறம் மதியானம் அதுக்கப்புறம் சாயந்தரன்ற மாதிரி வேறு நம்பர் ஆஃப் கான்டெஸ்ட், அமௌண்ட் என்ட்ரி வேறு, ஆப்போனண்ட் வேறு என்ட்ரின்னு சொல்லி நான் அப்படி பார்த்து ஜாயின் பண்ணிடுவேன். அதனால் நான் தப்பிச்சிருவேன். இது நீங்கள் வந்து ஒரே டைமில் போய் ஒரே ஆப்போனண்ட் கூட ஜாயின் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஒரே நம்பர் ஆஃப் ரூபீஸ் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுவீங்க. இதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. அதே மாதிரி ஈஸியாக வின் பண்ணலான்னு ஹெட் டு ஹெட் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. ஸோ ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கணும்னா ஹெட் 4 ஹெட் 3யில் ப்ளே பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும். மற்றபடி நீங்கள் ஹெட் டு ப்ளே பண்ணால் அது வேஸ்ட்டுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு அர்த்தம். ஏன்னா 11 பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஹெட் டு ப்ளே பண்ணி ஜஸ்ட்டு அப்படியே டபுள் ஆகிறதுக்கு ஹெட் 3 ஹெட் 4ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் 4 மடங்கு ஆகும். இதே டியோ மாதிரி குபேரா ஃபேண்டசியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 பிளேயராக அதில் ஒரு பிளேயரை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுலேயும் இப்போ ஹெட் 3 வந்துருச்சு, அது உங்கள் விருப்பம், நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். 11 பிளேயரை கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரோஜனம் வேணும். ஏன்னா அவ்வளோ நேரம் உட்காந்து யோசிக்கிறீங்க. தோற்றாலும் பரவாயில்ல, ஜெயித்தாலும் பரவாயில்ல, ஹெட் 4 ஹெட் 3 ப்ளே பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ஆப்போனண்ட்டு டிஃப்ரெண்ட் டைமிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான். ஹெட் 4 ஹெட் 3 ப்ளே பண்ணுங்கள், கரெக்டான ஆப்பை சூஸ் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் டைமிங் டிஃப்ரெண்ட் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து எஸ்எல்லுக்கு ஸ்மால் லீக்கு 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ஐபிஎல் டைமில் இல்லை ஐபிஎல் முடிஞ்சக்கப்புறம் கூட உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ஆப்ஸில் போனஸ் கொடுக்குறாங்க. அந்த போனஸை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியலனா நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபேப்லோன் மாதிரி ஆப்பில் ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்கும் மேலே 10% போனஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 20% போனஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கான்டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் போனஸில் இருந்து அவங்க அமௌண்ட் எடுத்துக்கோங்க, பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டினா போதும். அந்த போனஸையும் தெரிஞ்சுக்கணும்.
இப்போது ஈக்குவல் இன்வெர்ஸ் ஹவு டு ப்ளே எஸ்எல். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் எஸ்எல். இப்போ ஹவு டு ப்ளே எஸ்எல். ஸோ இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அது பல சில காரணத்தினால அப்படி இருக்குது. ஈக்குவல் இன்வெர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணலாம். அதுக்கு மேலே ப்ளே பண்ணால் நம்ம கண்டிப்பாக மண்டை வலித்து ரொம்ப கஷ்டப்பட்டுரும். அதுதான் உண்மை. 3 மேட்ச்சு தான், அதுக்கு மேலே தாண்டுறது வாய்ப்பே கிடையாது. T10 இருந்தாலும் T20 இருந்தாலும் 2 இல்லை 3 ப்ளே பண்ணுங்கள் போதும். அதுக்கு மேலே போகிறதுன்றது ஒரு நாள் ஒரே நாளில் 4 ஐபிஎல் இருந்தால் கூட 2 ப்ளே பண்ணுங்கள். 2 ப்ளே பண்ணவே வேணாம், அதை நானே சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அதிகபட்சம் 3, அது வேறு டைமிங்கில் இருந்தால். ஒரே டைமிங்கில் 3-4 மேட்ச் இருந்தால் ப்ளே பண்ணாதீங்க. ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுங்கள், இல்லை 2 மேட்ச் ப்ளே பண்ணுங்கள். லக்கில் வேணால் சும்மா கம்மியாக வேணால் ப்ளே பண்ணுங்கள். ஈக்குவல் இன்வெர்ஸ்ன்றது இப்போ 3 மேட்ச் ஒரு நாளைக்கு இருக்குன்னா 3க்குமே நீங்கள் கரெக்டாக வந்து ப்ளே பண்ண. அதை முன்னாடி சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு மேட்ச்சுக்கு 10 கான்டெஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட்ஸாக போட்டு ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, ஏதோ தப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதே அமௌண்ட்டை தான் மீதி 2 மேட்ச்சுக்குமே நீங்கள் போடணும். சப்போஸ் இப்போ ஒரு மேட்ச் நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க, ஒரு 1000 ரூபா போட்டு ஒரு 2000 ரூபா வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உடனே அடுத்த மேட்ச்சில் போய் நீங்கள் அந்த 3000 ரூபாயும் போட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு. வாய்ப்பே கிடையாது. தோற்றுருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா தப்பிக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் தோற்று போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அப்போது அதே 1000 ரூபா தான் நீங்கள் போடணும். அப்போது அந்த 2வது மேட்ச்சில் நீங்கள் ஒரு 1000 ரூபா மட்டும் ஜெயிக்கிறீங்க, 2000 ரூபா கிடைக்கல, போட்ட 1000 ரூபா ப்ளஸ் இன்னொரு 1000 ரூபா கிடைக்கிது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட், இப்போ ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட், மொத்தம் 3000 ரூபா. அப்போ நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த 2 மேட்ச்சில் 3000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிச்சு, அப்போ 3வது மேட்ச்சில் போய் மொத்தமாக போடுவோம், ஒரு 20000 ரூபா நம்ம கிடைக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. மறுபடியும் 1000 ரூபா தான் போடணும். அப்போ நீங்கள் என்ன கான்செப்ட் எடுத்துக்கணுன்னா, இன்றைக்கி நாளில் 2 மேட்ச்சில் நமக்கு ஒரு 3000 ரூபா கிடச்சிருக்கு. இந்த மேட்ச்சில் ஒரு 1000 ரூபா போடுவோம். வின் பண்ணால் அடுத்து ஒரு 2000 ரூபா 1000 ரூபா கிடைக்கட்டும். அப்படி லாஸ் ஆனால் போயிட்டு போகுது, 2000 ரூபா மட்டும் நமக்கு வின்னிங், இன்றைக்கி நாளில் நமக்கு லாபம் அப்படின்னு தப்பிச்சு ஓடி வந்துடணும். இப்படி தான் வந்து நீங்கள் ஃபேண்டஸியை ப்ளே பண்ணணும். ஸோ அவ்வளோ போட்டு இவ்வளோ போட்டு ப்ளே பண்ணுன்ற எதையுமே நீங்கள் நம்பக்கூடாது. உங்களோட மைண்ட் செட்டு உங்களுக்கு எவ்வளோ போட்டு ப்ளே பண்ண தெரியணுமோ, உங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்றது புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். இன்னொன்று ஃபேண்டஸின்றது நம்பலாம். ஏன்னா நீங்கள் டீமை போட்டுட்டு லைவாக மேட்ச் பார்க்க போகிறீங்க, அந்த பாயிண்ட்ஸ் தான் அப்டேட் ஆக போகுது. இது பல சில கேம்ஸ்லாம் இருக்குது, ஆப்போசிட் யாருன்னே தெரியாது, அந்தளவுக்கு ஃபேண்டஸி கிடையாது. பட் இதுலேயும் நம்ம வந்து அமௌண்ட் போடுறதுனால நம்ம ஸ்டெடியாக இருக்கணும், கரெக்டாக வந்து மூவ் பண்ணணும். சேஃப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ எப்போயுமே ஸ்மால் லீக்கில் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏதாவது ஒரு சில மேட்ச்சில் வேணால் உங்களுக்கு ரிவர்ஸ் அடிக்கலாம். மற்றபடி ஆல்ரவுண்டராக இருக்கட்டும், இல்லை நல்லா ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்டரோ பவுலரோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் ஓரளவுக்கு. ஹை ரிஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் நீங்கள் ஸ்மால் லீக்கில் எப்போயுமே போகக்கூடாது. ஒரு மேட்ச் ஃபார்ம்லேயே இல்லாத ஒரு பிளேயர் 5 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு நீங்கள் ஒரு பியூர் பவுலரை போய் கேப்டனாக கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த மேட்ச் அடி வாங்கி ஒரு விக்கெட் கூட இல்லாமல் போவார். அதேமாதிரி பேட்டரு ஃபார்ம்லேயே இல்லாத பேட்டரோ இல்லை ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பிளேயரோ, ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம யார் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு பிளேயரை கூட எடுத்துக்கலாம். ஒரு நியூசிலாந்தோட வில் எங்கே கூட எடுத்துக்கலாம். ஒரு மேட்ச் 100 அடிப்பார், அடுத்த மேட்ச் உடனே அவரை போய் ஸ்மால் லீக்கில் கேப்டனாக கொடுத்தா அவர் ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி நிறையா பிளேயர் இருக்காங்க, அவருன்னு சொல்லலை. அப்படியும் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சேஃபாக கெயின் வில்லியம்சன் அல்லாட்டி ரச்சின் ரவீந்திரா, இந்த சைடில் ஹர்திக் பாண்டியா, அப்படி விராட் கோலி சேசிங் வந்தா அப்படின்ற ஒரு நீங்களாக ஒரு எல்லா டீமோட அனலைஸ் எடுத்து எல்லா பிளேயரோட அனலைஸ் எடுத்து அதுக்குள்ளே போகிறது தான் வந்து பெட்ரு. இன்னொன்று ரிஸ்க் எடுக்கணும். ஸ்மால் லீக்கில் பெரிய ரிஸ்கில் எடுக்கக்கூடாது. நிறையா ட்ரம் கார்டு பிக்ஸு லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. அது கிராண்ட் லீக்கில் மட்டும்தான் எடுக்கணும். ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஒரு பிளேயரை வந்து ரிஸ்க் எடுத்தால் போதும். ஒரே பிளேயர், அந்த ஒரு பிளேயர் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருந்து லாஜிக்கலாக நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு 60 பாயிண்ட் எடுத்துட்டாலே நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடுவீங்க. அதேமாதிரி ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. ஒரு சில ஆப்ஸில் மட்டும்தான் ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம், மீதி எல்லாத்துலேயுமே நியூ பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 4 அடித்தா 8 பாயிண்ட் வருது, 6 அடித்தா 12 பாயிண்ட் வருது, 50 அடித்தா இவ்வளோ பாயிண்ட் வருதுன்ற மாதிரி ஹையஸ்ட் பாயிண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் டாட் பால் போட்டால் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு டாட் பாலுக்கும் நியூ பாயிண்ட் சிஸ்டமில் அதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. 2 நாள் லாஸ் ஆகுது, 3 6 மேட்ச், இல்லாட்டி அந்த 6 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் ஜெயிக்குது, 5 மேட்ச் தோற்று போச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 நாள் அப்படி ஆச்சுன்னா அடுத்து 2 நாளைக்கு வந்து நீங்கள் ப்ளே பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களோட மைண்டுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2 நாள் மொத்தம் 6 மேட்ச் கணக்கு, இல்லை 4 மேட்ச் கணக்கு, 1 தான் ஜெயிக்குது 3 தோற்றுறது அப்படின்னா அப்படியே நிப்பாட்டிடுங்க. ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிடுங்க, இல்லை 2 நாள் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளிக் ஆகும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நானே நிறைய டைம் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். தோற்றுருச்சுன்னு நீங்கள் அடுத்தடுத்து அந்த ப்ரெஷர்லேயே உங்களையே அறியாமல் நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருப்பீங்க.
அப்போது கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் வந்து லாஸ் தான் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக பிரேக் எடுக்கிறது தான் பெட்ரு. எஸ்எல்லில் கிராண்ட் லீக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கு. அது வின் பண்ணாலும் பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுதுன்னு சும்மா டீமை போட்டு போயிடலாம். இது வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் போட்டு நம்ம ப்ளே பண்ணுறதுனால யோசிச்சு தான் நீங்கள் மூவ் பண்ணணும். பர்ஃபெக்ட் ஆப்பு இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். கரெக்டான ஆப்பை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஆப் கிளிக் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா லட்சம் பேர் லட்சம் ஆப்பை சொல்லுவாங்க. அது அவங்கவுங்களோட சுயநலத்துக்காண்டி அதில் நானுமே இருப்பேன். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த ஆப் கிளிக் ஆகுதோ, எதில் நல்ல வின்னிங்ஸ் கிடைக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ண பாருங்கள். இதை வந்து நான் முக்கியமாக சொல்லுவேன், யார் டீமையும் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கா மாற்றுங்க. இல்லை இப்போ நான் டீம் கொடுக்குறேன்னா அது ஓகே ஆகும்னு உங்களுக்கு தோணுது, நீங்கள் அதே கான்செப்டில் யோசிச்சிருக்கீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள். இல்லை அதில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மாற்றங்கள் பண்ணிக்கோங்க. அதுதான் எல்லாத்துக்குமே வந்து நல்லது. ஃபேண்டசிக்கு அதுதான் நல்லது. நீங்களும் அப்போ தான் வந்து டெவலப் ஆக முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராண்ட் லீக். நிறையா பேரோட மிஸ்டேக் வந்து இந்த ஐபிஎல் டைமில் இல்லாட்டி ஒரு வேர்ல்டு கப் டைமில் டிவியில் விளம்பரத்தை பார்த்துட்டு வந்து புதுசாக வரீங்க வந்து உடனே 3 கோடி ஜெயிச்சிடலாம், 2 கோடி ஜெயிச்சிடலாம், 1 கோடி ஜெயிச்சிடலாம், வெறும் 49 ரூபா தானா, 30 ரூபா தானா அப்படின்னு. அது நடந்திருக்கா அப்படின்னா யாராவது 200 கோடி பேர்த்தில் யாராவது ஒரு ஆளுக்கு வேணால் ஏதோ குத்து மதிப்பாக ஒரு டீமை போட்டு போகிறப்போ அது லக்கில் வேணால் நடக்கிறது வேணால் நடந்திருக்கும். மற்றபடி 99% யாருக்குமே நடக்காது. அதேமாரி எத்தனை டீம்ஸ் க்ரியேட் பண்ணணும், எத்தனை டீம்ஸ் போட்டால் ஜெயிக்கலாம் அப்படின்னு நிறையா பேர் கிராண்ட் லீக்லேயே மூழ்கிடுறீங்க. நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கு 49 ரூபா என்ட்ரி, அந்த 3 கோடியை டார்கெட் வச்சு 20 டீம் போட்டீங்க அப்படின்னா கணக்கு பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட அதுவே வந்து 1000 ரூபாய்க்கு மேலே போகும். அதே போட்டு 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 எப்படியும் அந்த 10-20 டீமில் 10 டீம் வெளியே போயிடும், போட்ட அமௌண்ட் வராது. மீதி 10 டீமுக்கு மட்டும்தான் வரும் அமௌண்ட்டு, போட்ட அமௌண்ட்டு. அப்போ அதில் வந்து ஒரு 500 ரூபா தான் வரும். இல்லை கொஞ்சம் ஜெயிச்சா கூட ஒரு 600-700 வரும். நீங்கள் ஃபுல்லாக இந்த சீசன் ஃபுல்லாக நீங்கள் கிராண்ட் லீக் ப்ளே பண்ணி வின் ஆனால் நீங்கள் தப்பிச்சிங்க. அதே லாஸ் ஆச்சுன்னா ஸ்மால் லீக்கை தாண்டி நீங்கள் லாஸ் ஆவீங்க. இதே இது நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ரொட்டீனாக மாறும். உங்களுக்கே ஐடியா கிடைக்கும், இப்படி போட்டால் இப்படி ஜெயிக்கலாம், ஓரளவுக்கு இதிலேயே நமக்கு அமௌண்ட் வருது, இதை சேர்த்து வச்சாலே நம்ம கிராண்ட் லீக் அமௌண்ட் கிட்ட போயிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு உங்களுக்கு புரியும். கிராண்ட் லீக் ட்ரை பண்ண வேணான்னு சொல்லலை, பட் அதை மட்டும் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்ட் தான் ஆவீங்களே தவிர்த்து, ப்ரெஷர் ஆவீங்களே தவிர்த்து உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ப்ளஸ் வின் பண்ணுறதுக்கு லக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை தான் நான் சொல்கிறது. யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு 1,00,000 பேர் வீடியோ போஸ்ட் பண்ணாலும், 1,00,000 பேர் இதில் பெரிய ஆட்களாக இருந்தாலும் யாராவது 1-2 பேர் வேணால் கிராண்ட் லீக் ஜெயிச்சிருக்கலாம். அது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கான வாய்ப்புகள் குறைவு தான். 3rd 4th ப்ரைஸ் வேணால் ஜெயிச்சிருக்கலாம். பட் அப்புறம் ஜெயித்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் போடுறாங்க அப்படின்னா நான் அடுத்து வரேன், அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். 100% ஸ்டாட்ஸ் அனலைஸ் ஒர்க் ஆகுமா அப்படின்னா நீங்கள் 100% எவ்வளோ தான் ஸ்டாட்ஸு அனலைஸு உங்களோடது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கிராண்ட் லீக்கில் அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 3 கோடியோ 2 கோடியோ நம்ம அடிக்க முடியாது. அதுதான் உண்மை. அதுக்கு வந்து நமக்கு லக்கு வேணும். இப்போது எவ்வளோ தான் 100% ஸ்டாட்ஸ் அனலைஸ் பார்த்து நம்ம டீமை மூவ் பண்ணாலும், ஒரு ஆள் ஒரு கேட்ச் விட்டாலோ, இல்லை ஒரு ஆள் ஓடி ரன் அவுட் அடிச்சிட்டாலோ, ஒரு ஆள் 2-3 கேட்ச் பிடிச்சிட்டாலோ அவங்க 30 பாயிண்ட்டுக்கு போவாங்க. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இம்பேக்ட் பிளேயர் ரூலுமே ஐபிஎல்லில் இருக்குது, அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ லக்கு 100% தேவை மெகா கிராண்ட் லீக்குக்கு. ஸோ லக்கே இல்லாமல் நம்ம கிராண்ட் லீக் ஜெயிக்கலாமா ப்ரோ? எப்படி நம்ம யோசனையை வச்சு நம்ம ஐடியாவை வச்சு கிராண்ட் லீக் ஜெயிக்கலாம் அப்படின்னா அதுதான் மினி கிராண்ட் லீக்கு. அதை தான் நிறையா பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நானுமே ஒரு 4-5 டைம் வின் பண்ணியிருக்கேன். மெகா கிராண்ட் லீக்கில் நான் வின் பண்ணதே கிடையாது. கிட்ட வேணால் போயிருக்கேன், பட் வின் பண்ணதில்லை. அதையும் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். பட் மினி கிராண்ட் லீக் நான் வின் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஒரு 10,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா இந்த மாதிரி வந்து நானும் வின் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கிராண்ட் லீக் வின் பண்ணது இல்லை, பெரிய அமௌண்ட்லாம் வின் பண்ணதுக்கு இல்லை. அப்படி அந்த பெரிய அமௌண்ட் வின் பண்ணாலும் மினி கிராண்ட் லீக்கில் வின் பண்ணலாம். அது எப்படின்றத சொல்கிறேன். மெகா கிராண்ட் லீக்கில் நீங்கள் 5 டீமோ 8 டீமோ 20 டீமோ 30 டீமோ எத்தனை டீம் போட்டாலும் ஸ்டாட்ஸ் அனலைஸ் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. 100% உங்களுக்கு லக்கு வேணும். நீங்கள் லாஸ்ட்டு பாலில் கூட ஃபஸ்ட்டு இருப்பீங்க, அந்த லாஸ்ட்டு ஒரு பாலில் கூட தேவையில்லாமல் கூட பேட்டர் மேலே தூக்கி அடித்து அவுட் ஆகி நீங்கள் கீழே போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதேமாதிரி நீங்கள் டீம் செட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் இருப்பீங்க, மழை பெஞ்சு மேட்ச் கேன்சல் ஆகலாம். அப்படி இல்லாட்டி இங்கே எல்லா பிளேயரும் கரெக்டாக எடுத்துருப்பீங்க, வைஸ் கேப்டன் மட்டும் வந்து பந்து போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்தால் போதும் அப்படின்றப்ப அவருக்கு இன்ஜுரி ஆகலாம். இல்லாட்டி அவர் எதுனாலும் ப்ளே பண்ணாமல் போகலாம், இல்லை ரன்ஸ் அதிகமாக என்ன வேணால் நடக்கும். லக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிராண்ட் லீக்கை முழுமையாக நம்பாதீங்க. இது வந்து என்னோடய லாபத்துக்காண்டி நான் சொல்லலை, உங்களோட லாபத்துக்காண்டி தான் நான் சொல்கிறேன்.
நீங்கள் ஸ்மால் லீக்கை கரெக்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோவில் முடியவே முடியாது. அதை வந்து நான் உறுதியாக சொல்லுவேன். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்கள், அதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். பட் கிராண்ட் லீக்கே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டைமும் வேஸ்ட் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு அன்னைக்கு நாளுக்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்காது. இதே நீங்கள் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாள் லாஸ் ஆனால் கூட அடுத்த நாள் பிடிச்சி உங்களுக்கு அந்த நாளுக்கான வருமானமும் கிடைக்கும். கிராண்ட் லீக் லக்கில் ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், மூவ் ஆனால் ஆகட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம போய்க்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டஸியை ப்ளே பண்ணுங்கள். நிறையா பேர் புதுசாக வருவீங்க. உங்களுக்காண்டி தான் நான் வந்து இவ்வளோ மெதுவாகவும் சொல்லிட்டு இருக்கேன். லக்கு ரொம்பவுமே தேவை தான். இப்போது ஒரே சொல்யூஷன், ப்ரோ நான் வந்து கிராண்ட் லீக் வின் பண்ணணும், கிராண்ட் லீக்குன்னு இல்லை, எனக்கு பெரிய பெரிய பல்க் அமௌண்ட் வேணும், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாரிட்டியாக மேட்சை செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்கா இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போம், இந்த மேட்ச் எப்படினாலும் ஜெயிச்சிரும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய கான்ட்ரெஸ்ட்டு, செலக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் ஆஃப் நம்பர் எதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நல்லா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மெகா கிராண்ட் லீக் 39 ரூபா, 49 ரூபா, அதுக்கப்புறம் 29 ரூபா இந்த மாதிரி இருக்கும். 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 2 கோடி இப்படி இருக்கும். அதெல்லாம் விட்டுறணும், கீழே வரணும். மினி கிராண்ட் லீக்கு ஸ்பாட்டை பார்க்கணும். 1000 பேர் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தா 5 லட்ச ரூபா இருக்கும். 2000 பேர் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தா 3 லட்ச ரூபா இருக்கும். அதையும் தாண்டி ஒரு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 1500 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 15 லட்சம் கூட இருக்கும். அதில் உங்களுக்கு ஆட்கள் பார்த்தோம்னா 800 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி மினி கிராண்ட் லீக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுலேயும் போய் 10 டீம்லாம் போடக்கூடாது. மினி கிராண்ட் லீக்கில் மினிமம் 2லேருந்து 3 டீம் போடலாம் அதிகபட்சம். அப்படி இல்லாட்டி ஒரே டீமாக நச்சுன்னு வந்து நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒர்த்தபுளான ஒரு நாளாக இருந்துச்சு அப்படின்னா கிளிக் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கும். ஸோ சொல்யூஷன் ஒன்று தான். நீங்கள் பெரிய அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரே டைமில் அப்படின்னா மினி கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுங்கள். மினி கிராண்ட் லீக் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அமௌண்ட் அதிகமாக இருக்கும், கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க, ப்ரைஸ் ஓரளவுக்கு இருக்கும், மீடியமான ஒரு ப்ரைஸாக இருக்கும். அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அது எல்லா ஆப்ஸ்லையுமே அந்த மினி கிராண்ட் லீக்ஸ் இருக்கும். 99 ரூபாய்க்கு இருக்கும், 10,000 ரூபா தருவாங்க, அடுத்து 25 ரூபாய்க்கு கூட இருக்கும். சில இதில் ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க. ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி கிவ்அவேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓசியாக வரதை விடாதீங்க. கிவ்அவே எல்லா ஆப்லையுமே கொடுப்பாங்க, அதில் ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லா ஆப்ஸ்லையுமே லீடர் போர்டு கொடுப்பாங்க, வீக்லி லீடர் போர்டு கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எந்த ஆப்பில் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு அமௌண்ட் போடுறீங்க, ஜிஎஸ்டி பிடிச்சிட்டு வித்ட்ரா பண்ணுறப்போ டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரெண்டுமே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆப்ஸை செலக்ட் பண்ணி கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் நம்ம ஐபிஎல்லில் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமையும் இருக்கலாம். அது உங்களோட மைண்ட் செட்டு தான். எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி டெலகிராம் சேனலை செக் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ தான். இதுக்கப்புறம் நான் இதை பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 5, 7, 8, 10 அப்படிலாம் போட மாட்டேன். ஒரே வீடியோ தான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நான் ஐபிஎல் மேட்சஸ்க்கு தான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அதில் வந்து நம்ம சந்திப்போம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சுக்கும் கரெக்டானதை வந்து நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஐபிஎல்லில் சந்திக்கலாம்.